பெரியம்மா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே வாங்கிட்டேன். சரியா இருக்கான்னு பாருங்க. வெங்காயம், தக்காளி, சிக்கனு, மசாலா, தயிர், அரிசி, கொத்தமல்லி, இஞ்சி, முட்டை, லெமன், புதினா, எல்லாமே கரெக்டாக இருக்குது. சரி, எல்லாத்தையும் வெட்டி க்ளீன் பண்ணி ரெடியாக வைங்க. அடுப்பு வச்சு பிரியாணி செஞ்சிடலாம். நான் வந்து சிக்கன் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆமாம், ரொம்ப கஷ்டமான வேலைல நீ அதை செய்யுமா? வேற இந்த வெங்காயம் ஊற்றி அறுக்க சொல்றியா? கண்ணில் தண்ணி வரும், யாராவது முடியும்? என்னெல்லாம் செய்ய முடியாது பதிலா. அப்போ நான் மட்டும் செய்யணுமா? நான் செய்ய மாட்டேன். எருமை வெங்காயம் நீ வச்சிருக்க, நீ தக்காளி தான் வச்சிருக்க. வெங்காயம் கொம்பதைக்கு வச்சிருக்காங்க. நீ ஒன்றும் வெங்காயம் இருக்க தேவை, தக்காளி ஒழுங்காக கழுவிட்டு. அப்படின்னா சரி, நான் தக்காளியாக இருக்கிறேன். பெரிய பொண்ணு, நான் வெங்காயம் இருக்கிறேன். சரிக்கா, வெங்காயம் அறுத்துருங்க நீங்களே. பெரியம்மா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டுலாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி அரைச்சி வச்சுருங்க. மா நீ வந்து புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் க்ளீன் பண்ணி கிள்ளி வச்சிரு. சரி பெரிய பொண்ணு, செஞ்சிடும். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு பாத்திரம் அடுப்பு எல்லாத்தையும் எடுத்துன்னு வரேன். சாவி அங்கே மேலே வச்சிருக்கேன், பார்த்து எடுத்துக்கோ. எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நீ அமைதியா இரு. பெரிய பொண்ணு வரும்போது அப்படியே டீ போட்டு வந்துடுறா இருக்கும். டீ மட்டும் போதுமா இல்லை தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? சம்சா அந்த மாதிரி ஏதாவது அதையும் சொல்லிட்டுமா? அது அப்புறம் என்ன பார்த்துக்கலாம், இப்போ டீ மட்டும் போதும். நல்லா ஏலக்காய், இஞ்சி, சுக்கு எல்லாம் தட்டி போட்டு எடுத்துன்னு வா. அப்படியே ஒரே மிதிக்க போகிறான் பாரு. அவன் கடுப்பில் இருக்கான்னா இவளுக்கு டீ வேணுமா? பிரியாணி சமைக்க வரைக்கும் தெம்பு வேணும்ல உடம்புல. நீ டீ போட்டு எடுத்து வந்து கொடுத்தனா நான் நீ சொன்னவெல்லாம் செய்வேன். இல்லை நான் எதுவும் செய்ய மாட்டேன். கும்பன் 10 பெங்க மாதிரி எதையும் ஏந்துறீங்க வந்து நீ நாங்களே செஞ்சுக்கிறோம். சரி கோவப்படாத, சும்மா சொன்னேன். இதுங்கெல்லாம் வச்சுக்கினேன் நான் தான் பண்ண போறணும் தெரியலையே. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். கடைக்கு கூட்டின்னு போனால அங்கே கூட எனக்கு எதுவுமே வாங்கி தரல. நாங்கள் கேட்டேன், எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வேணும், பப்ஸ் வேணும், மிக்சர் வேணும்னு. எதுவுமே எனக்கு வாங்கி தரல. அப்படியே தர நீ எடுத்துன்னு வந்தா. இங்கே வந்து டீ கேட்டாலும் போட்டு தர மாட்டேன்னு சொல்கிறா. என்னதான் நினச்சிருக்கானே தெரியல. ஏன்டி உனக்கு வேணும்னா நீ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டியது தானே? பெரிய பொண்ணுக்கிட்டே கேட்டேன். ஐயோ, ஏன் காசு கொடுத்து நான் வாங்கணுமா? ஏன் காசு கொடுத்துலாம் வாங்க மாட்டேன்ப்பா. ஓ, அப்போ பெரிய பொண்ணு காசு கொடுத்து வாங்கி தருவான்னு எதிர்பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ், வாயிலே அப்படியே அப்பா அம்மா விட்டாத உன்னை. கீதா, சிக்கனை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலரி நல்லா 3 வாட்டி 4 வாட்டி கழுவி எடுத்துன்னு வா, நல்லா பழிச்சுன்னு. ஓகே, அப்படியே செஞ்சிடலாம். கோமதி, வெங்காயம்லாம் நல்லா நீட்டாக அறுத்துக்கோ. சரிங்கம்மா. தக்காளிலாம் வந்து 2 கட் பண்ணி போட்டால் போதும்ல? வேணாம் முழுசாவே போட்டு. அப்படியே முழுசா கூட போடலாமா? ஏண்டியா, இன்னும் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? 2 கட் பண்ணி போடுவாங்களா? ஒழுங்கா கட் பண்ணி போடு. பிரியாணி தான் செய்கிறோம். நீ கறியெலாம் வேகும் போது இந்த தக்காளி எந்திராத. பெரிய பொண்ணு வரட்டும், உன்னை நல்லா மாட்டி விட்றேன். அச்சோ, வேணாமா. தயிர் நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கு. பெரிய பொண்ணு வரத்துக்குள்ள சீக்கிரம் ரெடி பண்ணலாம் எல்லாத்தையும். மணி வேற ஆச்சு. ஆமாம், மதியம் 12 மணிக்கே ரெடி பண்ணாதான் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. இல்லைன்னா மீந்துடும். அப்புறம் நம்ம தான் சாப்பிடணும். அதை பரவாயில்லையே, அப்போ நம்மளே சாப்பிடலாம். ஆமாடி, நம்ம சாப்பிட்றதுக்கு தான் நீ கஷ்டப்பட்டு வாங்கி செஞ்சுருக்கோம். அப்போ எனக்கு தர மாட்டீங்களா பிரியாணி? மீந்துருந்தா கொஞ்சோண்டு தருவாங்க, சாப்பிடு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நான் கூட மதியானத்துக்கு சாப்பிட்டு நைட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போகலான்னு பார்த்தேன்னா இவங்க சொல்கிறத பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் கூட தர மாட்டாங்க போகுது. உங்களெல்லாம் வச்சு கேட்டரிங் நடத்தணும்னு நினச்சால அவளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே தான் வேணும்.